நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்றைய ராசி பலன். இன்று கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. எல்லாருமே முருகர் வழிபாடு பண்ணாங்க. இன்று ஏகாதசி திதி. ஏகாதசி திதி வர்றப்போ இந்த ஏகாதசி திதியில பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? பெருமாள் வழிபாடு, அப்புறம் பாத்தீங்கன்னா தாயார் மகாலட்சுமி அம்மா வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் செல்வ செழிப்போட இருக்கலாம். ஏகாதசிங்கிறது அந்த திதி மிக மிக அற்புதமான பெருமாளுக்கு உகந்த திதி. ஓகேங்களா? வைகுண்ட ஏகாதசியில அதெல்லாம் வருது இல்லைங்களா? அப்போ இது பெருமாளுக்கே உகந்த திதி. அனைவரையும் காக்கக்கூடியவர் பெருமாள். சரிங்களா? அப்போ பெருமாளையும் தாயாரையும் மகாலட்சுமி அம்மாவையும் வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது முக்கியமா ஏகாதசி திதியில பிறந்தவங்க வழிபட்டாங்கன்னா வாழ்க்கையில் வேற லெவல்ல உங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். சரிங்களா? அப்புறம் சித்த யோகம் நல்ல நேரம். சித்த யோகம் முழுவதும் நல்ல நேரம் இன்னைக்கு காலையில 7:30 to 9, ஈவினிங் பாத்தீங்கன்னா 4:30 to 6. இன்று சூலம் வடக்கு. பரிகாரம் பால் சாப்பிட்டு போங்க. மேஷம் தொழில் தொடர்பான பயணம். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் விரயம் இருக்கு. ஓகே, தொழில் தொடர்பாக இந்த பிசினஸ் சம்பந்தமா யாராவது மீட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் தூரமாவது ஒரு பயணம் போவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சம்பந்தமா பயணத்துக்கு போவீங்க. சரிங்களா? ஒரு பயணம் பட்டு போவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் விரயம் இருக்கு. அதனால செலவுகள்ல கொஞ்சம் கவனமா இருந்து போங்க. ரிஷபம் வியாபாரம், தொழில் லாபம், முயற்சிகளில் வெற்றிகள். ஓகேங்களா? உங்களுடைய வியாபாரத்துல தொழில லாபங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள். மிதுனம் வியாபார வருமானம் கூடும், வாகன செலவு இருக்குங்க. வியாபாரத்துல வருமானம் கூடும். இன்னைக்கு நல்ல லாபம் வரும், நல்ல வருமானம் வந்துட்டே இருக்கும். அதே டைம் பாத்தீங்கன்னா வாகன செலவு ஒரு சின்னதா ஒரு செலவு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? வாகனத்தை மெயின்டைன் பண்றதுக்கான செலவு நீங்க பண்ணுவீங்க. கடகம் நன்மைகள் தேடி வரும், சுபகாரிய முயற்சி. நன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதே டைம் பாத்தீங்கன்னா சுபகாரியங்களுக்கான அந்த முயற்சிகளை இறங்குவீங்க. வீட்டில் ஒரு திருமணம் தொடர்பான விஷயம், நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாளா இது இருக்கு. அதற்கான முயற்சிகளை இறங்குவீங்க. சிம்மம் எதிர்பாராத தனவரவு. அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனையும் இருக்கு. எதிர்பாராத தனவரவு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனையும் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சிம்மராசிக்காரங்க. கன்னி நண்பர்கள் மூலமாக லாபங்கள், வருமானம் தேடி வரும். ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல லாபங்கள், அது தொழிலுக்கா இருந்தாலும் சரி, வியாபாரத்துக்கு இருந்தாலும் சரி, லாபங்கள் தேடி வரும். அதே டைம் பாத்தீங்கன்னா வருமானமும் தேடி வருங்க. ஓகேங்களா? வருமானமும் நல்லபடியாக தேடி வரும். துலாம் வேலை தேடும் முயற்சி, தொழில் முதலீடு. ஒரு வேலை தேடுறதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க. அதுக்கான மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும். அதே டைம் பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்க அந்த தொழில இன்னைக்கு ஒரு அமௌண்ட் முதலீடுகள் பண்ணுவீங்க. விருச்சிகம் பூர்வீகம் மூலம் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி. ஓகேங்களா? பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக, அவங்களுடைய செயல்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும். தனுசு ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வாகனத்திற்கான ஒரு செலவுகளும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்கோங்க. மகரம் முயற்சிகளால் முன்னேற்றம், சகோதரர்களால் உதவி. உங்களுடைய முயற்சிகள், அது தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், வேற விஷயமா இருந்தாலும் சரிதான், முயற்சிகளால் முன்னேற்றம். அதே டைம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமா இன்னைக்கு இருப்பாங்க. கும்பம் வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்வான நிகழ்வுகள். ஓகேங்களா? வருமானம் அதிகரிக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்வான நிகழ்வுகள். இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது. அப்ப அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் மதியத்திற்கு பிறகு சதய நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மீனம் பரிசுகள், பாராட்டுக்கள், கூட்டு தொழிலில் லாபங்க. ஓகேங்களா? பரிசுகள், பாராட்டுகள் குவியும். அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.